வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரைஸ் ராபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய டான், அண்டர்வேர்ல்ட் டான் தாவூத் இப்ராஹிம். பாய்சன் வச்சுட்டாங்களா, விஷம் வச்சுட்டாங்களா, ஆள் காலியா அப்படின்லாம் நியூஸ் வந்துட்டுருக்குது. யாருங்க இந்த அண்டர்வேர்ல்ட் டான் தாவூத் இப்ராஹிம்? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பேரை கேட்டாலே சும்மா அதுரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க உலக நாடுகளே இவரை தேடிக்கிட்டு இருக்கோம். என் குறிப்பாக இந்தியாவில் தான் சம்பவம் பெருசாக செஞ்சுட்டு போனார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் கூட ஸ்டில் எடுத்திருப்பாப்புல, சஞ்சய் தத் கூட ஸ்டில் எடுத்திருப்பாப்புல, கேஷுவலாக போய் அப்படியே கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருப்பாப்புல. இதுதான் நம்ம இப்ராஹிம், தாவூத் இப்ராஹிம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடியது, விஷம் வைக்கப்பட்டாரா, விஷம் வைக்கப்பட்டு அவரை கொல்ல முயற்சி செஞ்சாங்களா, இல்லை விஷம் வைக்கப்பட்டு ஆளை காலி பண்ணிட்டானுங்களா, இவருக்கு எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இவரனால் பயனடைஞ்சவங்க யார், குறிப்பாக சஞ்சய் தத்தோட டோட்டல் லைஃபே காலியானது இவரனால தான் அப்படின்னு சொல்லாங்க. சஞ்சய் தத் எவ்வளவு எளிமையானவர் அப்படின்றது ஒரு பக்கம், அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அந்த மனுஷனுக்கு அதுக்கப்புறமா ஒரு போதைப் பொருள் அந்த பழக்கத்தை எவன் கற்றுக் கொடுத்தானோ, எப்படி வந்ததோ தெரியல. ஆனால் அது மூலமாக அவருக்கு ஏற்பட்ட பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், இதில் தாவூத் இப்ராஹிம்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதனால் ஒரு 18 மாதம் ஜெயிலில் இருந்தார் நம்ம சஞ்சய் தத். இப்போ இருக்கிற 2K கிட்ஸு சொல்லப்போனால் விஜய் படம் ரொம்ப பிடிக்கும் இல்லை, அந்த போக்கிரி படத்தில் நம்ம பிரகாஷ்ராஜ் வருவாப்பில், அதில் சின்ன கேரக்டர், அதில் ஒரு சில வசனங்கள் அப்படியே இவருக்கு பொருந்தும். நீ யார் என்ன ஏதுன்னு என்னை கேட்டால், நான் அமிதாப் பச்சன் கூட ஃபோட்டோ எடுத்ததை காமிப்பேன் துபாயில், அதே சமயத்தில் ரஜினிகாந்த் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லுவேன், இப்படி அப்படின்லாம் பயங்கரமாக பேசுவாப்புல பிரகாஷ்ராஜ். அந்த மாதிரி தான் இவர் தாவூத் இப்ராஹிம். சாதாரண ஆள் இல்லைங்க. பாலிட்டிக்ஸ், டோட்டல் பாலிவுட்டை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருந்தவர். தான் நினச்சா எந்த ஒரு நடிகர் நடிகையும் சரி அடுத்த நிமிஷம் தான் முன்னாடி வந்து நின்று பேசிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவர். இது வேறு மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட தாவூத் இப்ராஹிம் கிட்டத்தட்ட ஒரு 68-70 வயசு இருக்கும். இந்த சமயத்தில் உறவினர்களே வந்து விஷம் வச்சுவிட்டாங்கய்யா, சிங்கத்துக்கு டாட்டா காமிச்சிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரிக்கெட் மேட்செலாம் மனுஷன் பார்த்துட்டு வருவார்ப்பா. இவர் வந்து அண்டர்வேர்ல்ட் டான் வாண்டட் அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தானுங்க நம்ம இந்தியாலேயும் சரி, ஏன் அமெரிக்காவில் கூட இவருக்கு தடை வச்சுருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து அல்கொய்தாக்கு ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்லாம். ஸோ இந்த தாவூத் இப்ராஹிம் எப்படி விஷம் வைக்கப்பட்டார், இவருடைய கதை என்ன அப்படின்னு எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் தீவிர சிகிச்சை பிரிவில் விஷம் கொடுக்கப்பட்டு படுத்திருக்காரா, செத்துட்டாரா இப்படின்னு சொல்லும் பொழுது, நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இப்போது ஒரு பெரிய ஒரு சின்ன விஷயமாக இருக்கக்கூடியது வந்துட்டுருக்கு. அது உண்மையா அப்படின்னு பார்க்க போனால், அது உண்மையாக பொய்யா அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. அந்த பாம் பிளாஸ்ட்டு இந்தியாவே உழுக்குச்சு 1991. அதுக்கும் நம்ம தாவூத் இப்ராஹிமுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. இவர் எங்கள் கைட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு இந்தியாவும் கெஞ்சிட்ருக்கு பாகிஸ்தான்கிட்ட. ஆனால் இன்னமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நம்மளால் படுத்து கிடக்கிறாரு விஷாங்கன்னு. ரைட்டு, ஓகே. இந்த மும்பையை சேர்ந்த நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் 1993 காலகட்டங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதனால் 250 பேர் செத்து போயிட்டாங்க. இந்திய அரசு என்ன பண்ணாங்க, எப்படியாவது இவனை கண்டுபிடிச்சி பிடிச்சிடணுண்டா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆள் எஸ்கேப்பு போய் பாகிஸ்தானில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அதோட நமக்கும் அவனுங்களுக்கும் உறவு டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க. இது நமக்கு கைவந்த கலை தானே. எப்பயுமே இது வந்து நமக்கும் அவனுக்கும் பங்காளி சண்டை நடந்துட்டு இருக்கிறது. நம்மளால் இவ்வளோ பெரிய சம்பவத்தை செஞ்சு முடித்தவன் அடுத்தது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் போயிட்டாப்லன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவர் எங்கெங்கெல்லாம் சுற்றினாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கிரிக்கெட் மேட்ச் பாம்பேயில் நடக்கும், அண்ணன் பார்த்துட்டு இருப்பார். இவர் மோஸ்ட் வாண்டட் டான்னு சொல்லுவாங்க. 93 இப்படி ஒரு பாம் பிளாஸ்ட்டு 250 பேர் செத்து போனார். ரைட், ஓகே. அந்த அளவுக்கு பெரிய டான். இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? ஆமாங்க. இந்த நிழல் உலகதாதா மேலும் என்ன ஒரு விஷயத்தை பண்ணிட்டாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சய் தத் அப்புறானிங்க. அந்த மனுஷன் வந்து எப்படின்னா, ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தவர். அவருக்கே வந்து இந்த பழக்கத்தை எப்படித்தான், இந்த போதைப் பொருள் பழக்கத்தை எப்படியோ இது பண்ணாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, இதை கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க, எவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டான்.
அப்புறம் இதை எப்படி வாங்குறது? இந்த மாதிரி டான்கள்கிட்டேருந்து தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இந்த டான் என்ன சொன்னாப்புல, தம்பி இந்த பவுடர் உனக்கு நான் சொல்கிற ஆளும் கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை வந்து இவர் வீட்லேயே இவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தங்க வச்சுருக்கானுங்க. அவனுங்க சம்பவத்தை செஞ்சுட்டு ஆளுங்க எஸ்கேப்பு. அப்புறம் பார்க்கும் பொழுது அவனுங்க எங்கே தங்கியிருந்தானுங்க, யார் அடைக்கலம் கொடுத்தான்னு பார்த்தா நம்ம சஞ்சய் தத்து மாட்டிக்கிட்டாப்புல. இதனால் சஞ்சய் தத்து அனுபவித்த கொடூரம் இருக்குதே சாமி, பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதை விட மிகப்பெரிய பாவம் 250 பேர் செத்து. எஸ், தாவூத் இப்ராஹிம் அவருடைய டி கம்பெனி மும்பை நகரத்தில் இருக்குதுங்க. இன்னும் சொல்லப்போனால் சப்பையாக சொல்கிறேனே, போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், கள்ள நோட்டு புழக்கம் உள்ளிட்ட பல குற்ற செயல்களை செய்கிறதுல நம்ம டி கம்பெனி, டி இன்கார்பரேட் டோட்டல் குடும்பமே இது உள்ளார இருக்குது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஆனாலும் தாவூத் இப்ராஹிம் இந்திய அரசால் இது வரைக்குமே நெருங்க கூட முடியலை. என்னங்க சொல்கிறீங்க? ஏன்னா அந்த நெட்வொர்க் இருக்குது பாருங்கள், அந்த நெட்வொர்க்கு வேறு லெவலு. சரி, தாவூத் இப்ராஹிம் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கா? இன்னமும் பிடிக்க முடியலையா? காங்கிரஸ் வந்தாங்க, இப்போ மோடி 10 வருஷம் ஆச்சு. இந்த சமயத்தில் யார் விஷம் வச்சு கொன்னா, யார் விஷம் வச்சு கொன்னா அப்படின்னு இப்போ தான் தெரிய வந்தது. பாகிஸ்தானின் கராச்சி நகரத்தில் உள்ள கிளிப்டன் பகுதியில் தாவூத் கடந்த 20 ஆண்டுலாம் அங்கே தான் வசிச்சுட்டு இருந்திருக்காரு. இது தொடர்பாக இந்திய அரசு குற்றம் சாட்டுச்சு. தாவூதை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்கப்பா, இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஏடா எப்போ நடந்தது? 94. இப்போ வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக இவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கேன். தாவூத் 2வது திருமணம் செய்து கொண்டதாகவும் தனது குடும்பத்தினருடன் கராச்சியில் போய் வசிக்கிறாரு அப்படின்றதாகவும் ஒரு அரசல் புரசலான ஒரு இது. உடனேயே என்ஐஏவிடம் கடந்த ஜனவரி மாதம் தெரிவித்திருந்தார்கள் இதை வந்து பாகிஸ்தான் அரசு. எதுவும் அதுக்கப்புறமா வந்து தாவூதை பற்றி தெரியல. இப்போ தாவூத் இப்ராஹிம் இருக்கானா இல்லையா, செத்துட்டாரா, இப்படி தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட். நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நிலையில் தாவூத் இப்ராஹிம் கராச்சியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் திடீர்னு அனுமதிக்கப்படுறாராம். அனுமதிக்கப்பட்டவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்பு. யார்? அண்டர்வேர்ல்ட் டானுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு நம்ம பாகிஸ்தான் கொடுத்துருக்குது. அப்போ பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டு. தாவூத் சிகிச்சை பெறும் அந்த தளத்தில், அந்த ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோரில் யாருமே அலௌடு கிடையாதுங்க. மற்ற நோயாளிகள் யாராவது அங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா, எவனுமே கிடையாது. அங்கே ஒன் அண்ட் ஒன்லி நம்மால் டான் மட்டும்தான் அங்கே இருக்கார். மருத்துவ உயர் அதிகாரிகள், நெருங்கிய உறவினர்கள், இவங்க மட்டும்தான் அங்கே அலௌடு. தாவூத் ஆபத்தான நிலையில் இருக்கார் அப்படின்னு லைட்டாக சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு ப்ரெஸ்ஸுக்கு ஏதோ தெரிஞ்சிச்சு போல இருக்குது. இதுவரை இந்த சம்பவத்தை யாரும் உறுதி செய்யலை. தாவூத் இருக்கார், இறந்துட்டார், இல்லை என்ன தான் ஏன் ஆச்சு இவனுக்கு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவூத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது இது தொடர்பாக அவரோட உறவினர்கள் அலிஷா பார்கர் மற்றும் சஜித் வக்கேலேவிடம் கூடுதல் தகவல்கள் பெற காவல்துறை, அதாவது நம்ம மும்பை காவல்துறை அவங்களிடம் தீவிரமாக முயன்று வருவதாக சொல்கிறாங்க. சரி, இனிமே பிடிச்ச என்ன பண்ண போகிற? அவனுக்கு விஷம் வச்சுட்டாங்க, நம்ம ஆள் மேலே போயிட்டாப்லையா இல்லையா அதை போய் பார்க்க போறியா அப்படின்னு பார்த்தா இங்கே தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. பாகிஸ்தான் முழுவதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இவர் பாய்சன் வச்சுட்டாங்கன்னு சொன்ன நாளைக்கு முன்னாடி டோட்டலாக இணைய சேவத்தை கட் பண்ணிட்டாங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு பயன்படுத்துவதில் பயனாளர்கள் சிரமங்களை அனுபவிக்கும்படி ஏதோ பண்ணிட்டானுங்க. நெட் கனெக்ஷன் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி ஏதோ பண்ணானுங்களா, இல்லை இதில் மட்டும் இல்லை கையை வச்சுட்டானுங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. இதற்கும் தாவூத் மருத்துவமனையில் அறிவிக்கப்பட்டதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்று யூகங்களும் இருக்குது. கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். நம்ம ஆளுங்க தான் ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இப்படின்னு அடித்து நவுத்துறானுங்கள்ல. சரி, இவன் இங்கே தான் இருக்கான், இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது நம்ம தான், ஏற்கனவே நம்மளே பிச்சைக்கார நாடாக இருக்கும் பாகிஸ்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவனுங்க ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஏதோ வேலையை பண்ணிட்டு போல. சரி, இப்போ யாருங்க இந்த தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நம்ம யூஎஸ்ஏ அவங்களே இவங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
அல்கொய்தாக்கு இவர் தான் வந்து ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா மும்பையில் மட்டும் சம்பவம் பண்ணிட்டு போலைங்க, இவர் பல கோடி கணக்கில் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் இருக்குது, குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸில். அது 80s 90s இவர் ஆரம்பித்த பிஸ்னஸ்லாம் பயங்கரம், வேறு லெவல் போயிட்டுருக்குது. எல்லாத்துலேயுமே ப்ராஸ்டியூஷனு, கேம்பிளிங்கு, ட்ரக்ஸு, எவ்ரி திங், ஆல் இன் ஆல். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் எங்கெங்கெல்லாம் இந்த நார்கோட்டிக்ஸ் போதை மருந்து சப்ளைலாம் எங்கெங்கெல்லாம் பண்ணுவார்னா உள்ளுக்குள்ளார கிடையாது. ஏன்னா இவர் பிச்சுவா பக்கரியோ போதை பக்கரியோ கிடையாது. இவர் வேறு லெவலு, கண்டம் விட்டு கண்டம் பாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யூரோப்பு, யூகே, அதாவது இந்த வெஸ்டர்ன் யூரோப்பு, யூகே, இந்த இதுக்கெல்லாம் டி கம்பெனி, அதுக்கு ஹெட்டே நம்மளால தான். இந்த மும்பை பேஸ்டு க்ரைம் சிண்டிகேட் ஆன டி கம்பெனி இந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு. ஆளை பார்த்தீங்களா, மீசையும் தலையும் 80ஸ்லேருந்தே ஆள் இருக்காப்புல. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம டானை கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் துபாய்க்கு அடிங்கயா அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாள் அண்ணன் துபாயில் உலாவிட்டு வந்தார். துபாயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க போய் கலந்துப்பானுங்க. இதுதான் தாவூத் இப்ராஹிமோட வெயிட்டு அப்படின்னு சொல்லி. மேலும் பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் 1993 இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு, ரைட்டு மும்பை அட்டாக்கு இவன் தான் காரணம் அப்படின்ட்டு. அப்படியாப்பா, சரி. இதனால் ஒரு 12 பாம்ஸ் டிட்டோனேட்டட், சிட்டியை சுற்றி இருக்கக்கூடியது 12 பாம்ஸு, 257 பேர் சத்துட்டாங்க, 700 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 2003 யூஎஸ்ஸு இவர் மேலே குளோபல் டெரரிஸ்டில் இவனும் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ? 2003. இவனுங்களுக்கு ட்வின் டவர் அடித்த உடனே அடுத்தது இவனையும் தூக்கி உள்ளே போடணும். ஏன்னா அல்கொய்தா, ஒசாமா பின் லேடன் அப்படியே சுற்றி வந்த நெட்வொர்க்கில் நம்மளாலும் சிக்கிட்டாப்பில். ஸோ 2003 யூஎஸ்ஏவும் போட்டாங்க. இப்போ தாவூத் இப்ராஹிம் ரொம்ப தேடப்பட்டும் குற்றவாளி அப்படின்ற ஒரு சர்க்குலேஷனில் வந்துட்டாப்புல. இந்த அண்டர்வேர்ல்ட் டான், ஸ்மக்லிங்கு, கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், நார்கோ டெரரிசம், ஸோ இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங்கு, சர்க்குலேஷன் ஆஃப் FICN, இந்த மாதிரிலாம் பல கேஸில் வந்து நம்மளால் சிக்கி சின்ன பின்னமாக கொஞ்ச நாள் சிக்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. சொகுசான வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கையில் வளர்ந்துட்டுருக்கார். இவருக்கு தெரியாத நடிகர்களும் கிடையாது, நடிகைகளும் கிடையாது. இவர் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாரும் இவருக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே. மேலும் பார்த்தீங்கன்னா 2003 யூஎஸில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அப்பயே சொல்லிட்டாங்க, குளோபல் டெரரிஸ்ட்டில் நம்மளால் உள்ளே சேர்த்துக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா. அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க, ரைட், ஓகே, இது ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். முதல் லேடனை முடிப்போம், லேடனை முடிச்சுட்டு தாவூதுக்கு வருவோன்னு தாவியிருக்காங்க. இப்போ தாவூதுக்கு ஏதோ பாய்சன் வச்சுட்டாங்களா அப்படியும் அந்த கோணத்துலேயும் பார்க்க முடியுது. மேலும் பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் 2008 மும்பை அட்டாக்ஸ், அது வேறு ஒன்று. 2010 தாவூதை ஃபோர்ப்ஸ் மேகசினில் மோஸ்ட் வாண்டட் 10 டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் சர்ச் பண்ணி ஃபெயில் ஆனவரில் நம்மளால் ஒருத்தவர் இருக்காப்புல. ஆமாங்க, 94 ஆள் பாம்பிளஸ் பண்ணிட்டு கிளம்பி போனவர் இப்போ 2024 வரப்போகுது. இன்னமும் ஆளை கண்டுபிடிக்காமல் இருக்கிறானுங்க, எங்கே இருக்கிறான்னு தெரியலன்றானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் பெரிய லெவலில் தான் வேலை பார்த்துருக்காப்புல அவரோட நெட். இப்போ கடைசியாக என்ன தான் சொல்ல வர, தாவூத் அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தாவூத் இருக்காப்லையா இல்லையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. விரைவில் தெரிய வரும். இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய குற்றவாளி அமிதாப்போட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, சஞ்சய் தத்தோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அனில் கபூரோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. பார்க்க போனால் எல்லா நடிகையும் இப்படின்ற சொடகு போட்டு கூப்பிடும்போது நம்ம தாவூத் அப்படின்னு கத்திக்கிட்டு முன்னாடி நிற்பாங்களாம், தாவூத் இப்ராஹிம் முன்னாடி. ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக வந்து மும்பை வாங்கெட் ஸ்டேடியமில் கிரிக்கெட் நடக்குதா, அங்கே உட்காந்து ஜாலியாக பார்த்துட்ருப்பார். ஆனால் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. நம்ம சஞ்சய் இது 18 மாதம் சிறையில் அனுபவிச்சாருங்க. சொன்னேன்ல, கடைசியாக சொல்கிறேன்னு, 18 மாதம். இத்தனைக்கும் அவங்க அப்பா பிஜேபியில் இருந்தவர் தான். அவர் பண்ண ஒரே தப்பு, அடைக்கலம் கொடுத்துட்டாரு. போதை மருந்து இதில் ஆளை மாட்டி வச்சு ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆக வேண்டிய ஆள் அப்படியே கட்டன்னு கீழே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டானுங்க. சரி, இதெல்லாமே வந்து யாருக்கு எது என்ன அப்படின்னு நினைக்கிறது ஒரு நேரம் உண்மையா அப்படின்னு தான் தோணுது. ஆனால் எது எப்படியோ
தாவூதை வந்து பிடிக்காமல் இந்திய இராணுவம்ன்றீங்க, இந்தியா போலீஸுன்றீங்க, நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோன்றீங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிறவனை கண்டுபிடிக்க முடியலையேப்பா. லேடனை கூட தூக்கி போட்டு தம்சம் பண்ணிங்க, நம்மளால் விட்டுட்டீங்களேப்பா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. சரி, மோடி கவர்மெண்ட்டாவது என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து